தற்போது கிடைத்திருக்கக்கூடிய அண்மை செய்தி, பெஞ்சல் புயல் நாளை கரையை கடக்கும் என்று தனியார் வானிலை ஆர்வலர் பிரதீப் ஜான் தற்போது புதிய தகவலை கொடுத்திருக்கிறார். இன்று பிற்பகல் புயல் கரையை கடக்கும் என்று அறிவிக்கப்பட்ட நிலையில் அதனைத் தொடர்ந்து அது இன்று மாலைக்கு பின் கரையை கடப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருப்பதாக கூறப்பட்ட நிலையில், ஆனால் தற்பொழுது நாளை தான் இந்த புயல் கரையை கடக்க வாய்ப்பு இருக்கிறது என்று தனியார் வானிலை ஆய்வாளர் பிரதீப் ஜான் தற்போது புதிய தகவலை கொடுத்திருக்கிறார். இந்த புயல் கரையை கடப்பதில் தற்பொழுது தாமதம் ஏற்பட்டிருக்கிறது. அது நகரக்கூடிய வேகம் என்பது மிக மெதுவாக நகரக்கூடிய காரணத்தினால் இந்த புயல் நாளைய தினம் கரையை கடக்கும் என்று தற்பொழுது தகவல் வெளியாக இருக்கிறது. இந்த தகவலை தனியார் வானிலை ஆய்வாளர் பிரதீப் ஜான் தற்பொழுது உறுதிப்படுத்தியிருக்கிறார். சென்னையில் தொடர்ந்து கனமழை பெய்து கொண்டிருக்கக்கூடிய சூழலில் இன்று மாலை புயல் கரையை கடக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் தற்பொழுது இந்த புயல் என்பது நாளை தினம் கரையை கடக்க வாய்ப்பு ஏற்பட்டிருப்பதாக பிரதீப் ஜான் தற்பொழுது தெரிவித்திருக்கிறார். பெஞ்சல் புயல் எதிரொலியாக சென்னையில் பலத்த மழை பெய்து கொண்டிருக்கிறது. சாலைகளில் மழைநீர் தேங்கியிருக்கிறது. அதனை அகற்றக்கூடிய நடவடிக்கைகளில் மாநகராட்சி ஊழியர்கள் ஈடுபட்டிருந்தாலும் கூட இன்றைய தினம் மாலையில் புயல் கரையை கடந்துவிடும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில், ஆனால் இந்த புயல் நாளைதான் கரையை கடக்க வாய்ப்பு இருப்பதாக பிரதீப் ஜான் தற்பொழுது தகவலை தெரிவித்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். மேலும் விவரங்களை செய்தியாளர் ஸ்ரீதரிடம் கேட்கலாம். ஸ்ரீதர், இன்று மாலையே புயல் கரையை கடக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில நாளைதான் இந்த பெஞ்சல் புயல் கரையை கடக்க வாய்ப்பு இருப்பதாக தனியார் வானிலை ஆய்வாளர் பிரதீப் ஜான் ஒரு புதிய தகவலை கொடுத்திருக்கிறார். விவரங்கள் என்ன ஸ்ரீதர்? நிச்சயமாக வங்கக்கடலில் மையம் கொண்டுள்ள இந்த பெஞ்சல் புயல் என்பது இன்று பிற்பகல் வாக்கில் கரையை கடக்கக்கூடும் என முதலில் வானிலை ஆய்வு மையம் அறிவித்திருந்த சூழலில் இன்று காலை நிலவரப்படி இன்று மாலை இந்த புயலானது கரையை கடக்கக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தரப்பில் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்த சூழலில்தான் தனியார் வானிலை ஆய்வாளரான பிரதீப் ஜான் இந்த பெஞ்சல் புயல் என்பது இன்று கரையை கடக்க வாய்ப்பில்லை எனவும் நாளை இது கரையை கடக்கக்கூடும் என்ற ஒரு தகவலை கொடுத்திருக்கிறார். கரையை கடக்க இந்த புயல் தாமதமாகும் பட்சத்தில் தொடர்ச்சியாக மழை என்பது அதிகரித்து காணப்படும் என்ற ஒரு தகவலையும் அவர் பதிவிட்டிருக்கிறார். எவ்வளவு தூரம் அந்த புயலின் தாக்கம் என்பது கரையை கடப்பதில் அதிகரித்து வருகிறதோ அவ்வளவு நேரத்திற்கு மழை என்பது நீடிக்கும். குறிப்பாக சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு ஆகிய 4 மாவட்டங்களில் மழையின் தீவிரம் அதிகரித்து காணப்படும் என்ற ஒரு தகவலையும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். தற்போது அடுத்த கட்ட மழை மேகங்கள் உருவாகி வருவதாகவும் அது இந்த திருவள்ளூர், காஞ்சிபுரம், சென்னை, செங்கல்பட்டு நோக்கி வரக்கூடும் என்ற ஒரு தகவலையும் தனியார் வானிலை ஆர்வலர் பிரதீப் ஜான் பதிவிட்டுள்ளார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.